ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சிஸ்டிக் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு அருமையான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எம்டி நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் நூடுல்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் அதில் கொஞ்சமாக ஆயில் உப்பு சேர்த்து தண்ணி சூடானதும் எம்டி நூடுல்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, அதை இந்த தண்ணி சூடானதும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எம்டி நூடுல்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதுக்கு தண்ணி அளவெல்லாம் தேவையில்லை. இது நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக தான். வேக வச்சு தனியாக நம்ம வடித்து எடுத்துருவோம். அதனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும். எண்ணெய் எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா, நூடுல்ஸ் குழஞ்சிடாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நல்லா வெந்துருச்சு, தண்ணியை இருத்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இன்னொரு வானல் எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக எடுத்துக்கணும், அப்போ தான் நூடுல்ஸ் கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். இப்போது ஒரு கப் அளவுக்கு காய்கறி, பீன்ஸு, கேரட், குடமிளகா, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வெஜிடபிள்ஸை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கி விடணும். இப்போது அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏன்னா நம்ம சிக்கன் எக்கு எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். காய்கறி நல்லா வெந்து வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ சிக்கன் 65 மசாலா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு, ஃப்ளேவருக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடை மாதிரியே இந்த நூடுல்ஸ் நமக்கு வரும். அப்புறம் 3 முட்டை அதை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த 3 முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். முட்டை காய்கறிகளோடையும் மசாலாவோடையும் நல்லா சேரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். முட்டை கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் வீட்டிலையே செஞ்ச சிக்கன் 65 இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த சிக்கன் 65யும் முட்டையும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அடுத்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லையா நூடுல்ஸ், அதை இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ தான் முக்கியமான டாஸ்க்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணணும். நூடுல்ஸை கொச கொசன்னு ஆகிடக்கூடாது, அதனால் கேர்ஃபுல்லாக டாஸ் பண்ணணும். நீங்கள் கடையிலலாம் பார்த்துருப்பீங்க, 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு கடைசியில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சாஸ் சேர்க்கணும். சாஸ் சேர்க்கும்போது நமக்கு அப்படியே கடையோட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 3 விதமான சாஸ் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு சோயா சாஸ், அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், ஏன்னா அதில் கசப்பு டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டுருக்கேன் இல்லையா, இதுதான் சோயா சாஸ். இது ஒரு 1/4லேருந்து அரை ஸ்பூன் ஊற்றினா போதும். அடுத்தது சில்லி சாஸ், அது ஒரு அரை ஸ்பூன், இவ்வளோ போதும். ஏன்னா ஏற்கனவே சிக்கன் 65 பவுடரில் காரம் இருக்கும். ஸோ சில்லி சாஸ் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அடுத்தது டொமேட்டோ சாஸ், இது அதிகமாக சேர்த்துட்டா இனிப்பு அதிகமாயிரும், அதனால் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது 3ஐயும் ஃபுல் நூடுல்ஸ்லேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நிதானமாக பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண உடனே பாருங்கள், கடையில் வாங்குற முடியே அதே நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது. ஒரு கடையில் நம்ம ஒன்று வாங்குகிறோன்னா 110லேருந்து 150 வரைக்கும் வாங்குகிறாங்க. ஸோ அதை நம்ம வீட்டிலையே பண்ணி கொடுக்கலாம்.